மூட்டு பொண்ணே வானாப்பா பொண்ணே ஏம்பா சின்ன பொண்ணு ஏதோ தெரியாத பேசியா தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா. என்ன தப்பா பேச்சு? கல்யாணம் மட்டும் வேற ஒருத்தவங்க குமால் அடிக்க போறேன்னு நாட்டுல நடக்காத்தியா சொல்லி பிடிச்ச நீ வேலைக்கு போயிருக்கும் போது போக போதே. ஆமாண்ணா நம்ம வீட்டுல இருக்கும்போது வீட்டுல தானே இருக்கான். டேய் என்னடா பேசுற? அதெல்லாம் சரிப்பட்டு வராது கம்னரு. ஏப்பா என் பொண்டாட்டி அப்படிதான், நாங்களாம் இல்ல. கேட்டுப்பா அந்த அம்மாவும் அப்படித்தான். எப்ப போயிட்டு எப்பமா வருவா? இவரு வேலைக்கு போயிடுவாரு, அப்புறமா எங்க பிரின்ஸும் கூட நான் வெளியே போவேன். அவர் வந்த உடனே வந்துருவேன் அப்படித்தானா? ஆமா. அக்கா குடும்ப குத்து விளக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பாய்க்கும். டேய் என்னடா குடும்பம் இது? கர்ம பூச்ச குடும்பம். டேய் இதுல பொண்ணு எடுக்க போற? நோ பொண்ணு நல்லா இருக்குதுண்ணா, கட்டிக்கலாண்ணா. பார்ப்பா அதுங்க மூஞ்சிங்களா எப்படி பால் வடியுது. நான்ப்பா சொல்றாரு மாப்பிள்ள ஓகேன்றாரா வேணான்றாரா? இருமா பேசிக்கிறேன்ல. எங்களோட கண்டிஷன் ஒத்துக்கினா தான் நாங்க கட்டிக்குவோம். கரெக்ட், கண்டிஷன் ஒத்துக்கிறதான் கட்டிக்கணும். என்ன கட்டிக்கோ, நான் கவலையே பட மாட்டேன் எதுக்குமே. கம்முனு போ மாமா, செம்ம தலை குத்துனுக்காத. ஏன்டி என் தம்பிக்கு அழகு இல்லையா அந்தஸ்து இல்லையா ஏன் கட்டிக்க மாட்டேன்ற? அவன் தான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேன்றான்ல. சூப்பரா சொன்னீங்க. நீ ரெண்டு பேரும் என்னையே கட்டிக்கிங்கோ. என்னடா எல்லாத்தினையே கட்டு கெடுக்குற? மாப்பிள வாங்க மாப்பிள கட்டிங்க. இரு கெத்துன்னு இருக்கானா? ஒண்ணுமே புரியல எனக்கு. இந்த மன்மதனை பத்தி போக போக தெரியும். டேய் இதுக்கு மேல இங்க நிக்கணுமாடா? இது பேசுறது புரியல உனக்கு? இப்ப என்ன என்ற நீ? இந்த சம்பந்தமே வேணாம். போடமா போடா. புரோக்கரே என்னடா மாப்பிள்ள கூட்டு வந்துக்கிற? அவனுக்கு என்னமோ நல்ல மாப்பிள தான். நீ போற கண்டிச்சு தான் ரொம்ப இருக்குது. எங்க கண்டிஷன் ஏத்துக்கணும்னா நான் கல்யாணம் பண்ணி வைப்போம். கரெக்டா சொன்னடி தங்கச்சியா. என்ன மாதிரியே புருஷன் கிடைக்கணும்னா எங்கதான் கிடைக்கும்? முன்னாடி நீங்க மேனாமணிக்கு பொண்ணுங்களை திட்டாத, அதை வச்சுதான் நம்ம வாழணும். நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். என்னடா ஐடியா? பேசாம ரெண்டு பொண்ணுங்களையும் கோவால வித்துடலாமா? அங்கெல்லாம் வானப்பா. ஏய் இப்போதான் உன் தம்பி உருப்படியான விஷயம் சொல்லிக்கிறேன், வானான்ற. நான் அருமையான விஷயம் சொல்லிட்டேன் மச்சான். மச்சான் மண்டிலே போடுவேன் கம்முடுறா. நோ இங்க வீடு வாடகைக்கு இருக்குது. நாங்க இருக்குதா வாடகையா? ஏம்பா இங்க வாடகை இருக்குது? கீழ் வீடு வாடகை இருக்குது. கீழ் வீடு இருக்குதா? எந்த ஊர் நீங்க? குடியாத்தம். குடியாத்தம். நானும் குடியாத்தணும். சுந்தரா போதை பழுக்குது ராயமா. ராகுவா நம்மளுக்கு போதிய முக்கியம், ஊரு தானே முக்கியம். டேய் உன் பொண்ணுங்க ரெண்டு பேருக்கு உங்களை மாப்பிள்ளை வைக்கலாமா? உஷார் பண்ணு. சொன்னா எவ்வளோ வாடகை, எவ்வளோ அட்வான்ஸ்னா? ஆனா வாங்கப்பா, முதல்ல உட்காருங்கப்பா. வாங்க வாங்க வாங்கப்பா. வாவ் சூப்பர் கேர்ள். முத்தவனா குத்திக்கிறீங்களா? எது? தப்பு இல்லப்பா, உனக்கு எது பிடிச்சிக்கிட்டா குத்துக்கோ. டேய் சுந்தரா என்னடா இப்படி சொல்றாங்க? ஏன்பா உண்மையா சொல்றீங்க? நாங்க என்ன பொய்யா சொல்ல போறோம்? உனக்கு வேண்டியதை எடுத்துக்கோ, உனக்கு வேண்டியதை எடுத்துக்கோ. என்ன இது ஒண்ணுமே புரியலையா? என்ன பைத்தியக்காரனுங்களா? ராகுவா அங்க பாரு, அந்த பொண்ணு என்னைய பாக்குதுடா. என்னடா பண்ற? அங்க பாரு அந்த பொண்ணு உன்ன பாக்குதா. டேய் சுந்தரா என்னடா ஒரு மார்க்கமா பண்றியா? குருவா முத்தம். இருங்க இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க. ஐயோ ஒரு மார்க்கமா உட்காருங்க, முதல்ல உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. என்னப்பா ஓகேவா? நாங்க வீடு பார்க்க வந்தோம். இவங்க எல்லாம் யாரு? ஏம்பா இந்த வீட்டுக்கு சொந்தக்கார இவங்க தான். இந்த பொண்ணுங்கள்லாம் அவங்க பொண்ணுங்க தான். இவங்க தானா? வணக்கங்க. நான் தாய்மாமே, எந்த பிரச்சனையும் வெளியே தான் இருப்பேன். அப்படியா? நானா அவன் சொல்லிட்டான் அப்படி சிரியா? சுந்தரா நம்மளுக்கு ஏதோ லக் ஆச்சு பழகுது. அங்க பாரு அந்த பொண்ணு என்ன குறு குறுன்னு பாக்குதா. இது வந்து பாக்குது. என்னப்பா கட்டிக்கிறீங்களா? கட்டிக்கிறீங்களாவா? என்னத்த? இந்த ரெண்டு பொண்ணுங்களை கட்டிங்கப்பா. வீடு பார்க்க தான் வந்தோம், கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? பார்த்தோம் நல்ல பசங்களா இருக்கிறீங்கப்பா. கட்டிங்கப்பா யார் ரெண்டு பொண்ணையும். அங்கங்க வீடுக்கு அலையறீங்க, இங்கே இருக்கலாம் இல்ல? கரெக்ட் தான்டா, கட்டிடலாமா? எனக்கும் அந்த பொண்ணு பிடிச்சிக்குதா. சரி சொல்லிட்ட. எனக்கு ரோஸ் ரொம்ப பிடிச்சிக்குது. எனக்கு அந்த பக்கம் டயானா எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. என்னங்கப்பா நீங்க பேச பார்த்தா பொண்ணு ரொம்ப பிடிச்சிக்கிறா பொழுது. ஆமாண்ணா ரொம்ப ரொம்ப பிடிச்சிக்குது, கல்யாணம் பண்ணிக்கிறோம்ண்ணா. ரொம்ப சந்தோஷம்பா, பார்க்க நல்ல பசங்களா இருக்கிறீங்க, அதனால தான் சொன்னேன் நானு. ஆனா பணம் காசுலாம் இல்லைண்ணா, இனிமேட்டு தான் சம்பாதிக்கணும். அதுவும் நீங்களே பாத்துக்குங்க. பரவாயில்ல என் அக்கா பசங்க சம்பாதி. நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்கப்பா. அவங்களே சொல்லிட்டாங்க. அப்பதான் நடா. அப்புறம் ஒண்ணே இல்ல, கட்டிக்கலாம். எங்களுக்கு 2 கண்டிஷன் இருக்குது, அதுக்கு நீங்க ஒத்துக்கணும். கண்டிஷனா? என்ன கண்டிஷனா? நீங்க உட்காருங்க, பொறுமையா சொல்லுவாங்க.
உக்காரு சுந்தரா. நீ உட்காரு ராகவா. கண்டிஷன் நம்பர் 1. இரு முதல்ல உன் பேர் நான் சொல்லியா. என் பேரு குதிரைக்கா. குதிரைக்கா. வாவ், சூப்பர் பேரா இருக்குதா. உன் பேருனா? என் பேரு மாஸ்கி. ஐயோ பேரை பாரு, என் ஆள் பேர் எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்கும். அவன் கண்டிஷன் இப்ப கேளுங்க. சொல்லியா, என்ன கண்டிஷனு? நீங்க வேலைக்கு போயிட்டு போயிருக்க நாங்க சும்மா இருப்போம்ல. ஆமா, அப்ப நீங்களும் வேலைக்கு போறீங்களா? என் பாய் பேசுக்குலாம் போவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட போவீங்களா? எங்க? சின்ன சிறுசுங்க எங்கேயாவது போகுது, அதெல்லாம் கேட்பாங்க. ஆனா சாயந்தரம் வீட்டுக்கு வந்துருவாங்க. நீங்க கவலையே படுத்தாரு. யோ, பொம்பளை பசங்க கூட வெளியே போனா பரவாயில்ல, இல்ல வேலைக்கு போனா பரவாயில்ல, பாய் ஃப்ரெண்டும் கூட வெளியே போதாம என்ன தப்புங்கிறேன். டேய் தப்பு இல்லையா இது? என்னடா பேசுறா? தப்பே இல்லை. எனக்கு வெளியே போச்சு நான் கேட்டா இல்ல எங்க மாமா தான் கேட்டாரா? யோ, என்னயா இது? இவங்க குடும்ப வழக்கம் அப்படிப்பா. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க வீட்டுல இருக்கும்போது அவங்க வீட்டுல தான் இருப்பாங்க. யோ, எங்காவது மேய்ஞ்சிட்டு வரோம், அப்புறம் வீட்டுல இருந்த கரெக்டா? இப்பவே எங்க மாதிரி சந்தேக போறீங்க, அப்ப எப்படியா? நான் சொல்லதுலாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணினா நான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன். நாங்க ஹேய் வா. கல்யாணம் பண்ணிப்பாங்களாம். மூஞ்சில பாரு அதுங்களுக்கு. காப்பு ஒன்னே கொண்டு சொன்ன நீ போன உண்டா? டேய், என்னடா ரகல பண்ணிக்கிறா? கட்டிக்க விடுறா. என்ன கட்டிடுவாங்க? இதுகளை விட நான் உன்னை அழகான பொண்ணு வேணும் மூஞ்சிக்க. ஏன்டா பல்பு டப்பாயா? வீடு வாடிக்கிட்டேன்னு வந்தாக்கா என் தலைமையில கட்டி உள்ளான்னு பாக்குறீங்க? டேய், நான் தப்பா பேசிட்டேங்க. நீங்க வேலைக்கு போய் வீட்டுல இருந்தா வீட்டுல இருந்து தானே சொல்றேன். நீ அப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னெல்லாம் இருக்காதா? நான் புரோகிற மட்டும்தான். இது மாதிரி மானகாட்ட குடும்பம் மாதிரி என் குடும்பம் இல்ல. அப்பா பணத்துக்காக எங்களை இது பண்ணிடலான்னு பாக்குறியா? போடா. ஏய், நாளைக்கு வெளியே போலாம். என் பட்ட கரம புடிச்சுதுங்க. வந்து பார்த்தோம் போறான் எப்படியா பட்ட ஊரு. மாமா. ஹேய் போ. இவன் ஒருத்த மூக்கு எடுத்துட்டு வந்துடுறான். ஏய் மூஞ்சில குத்தம் போடா. ஏம்மா நான் போயிட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்கடி, வருவாங்க. சொல்லி சொல்லி வாழ்த்த அப்பா மாரி மாப்பிள்ளை கிடைக்கலையா? அப்பா மாதிரி மாப்பிள்ளை உங்களுக்கு கிடைப்பாங்க. அக்கா நீ கவலைப்படாத. உன் பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளை கொண்டு வரும் என் பொறுப்பு. அது மாமாவோட சக்தி. மாப்பிள்ள செட்டாவே. நீ அழாதையா, நம்ம பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அதை நினைச்சாதான் ரொம்ப வேதனையா இருக்குது. அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணாதுப்பா. ஏய், அப்பா அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்கடி. என்ன பண்ணாதுங்க? நம்மளே மாப்பிள்ளை தேடி கண்டுபிடிச்சிருந்தோம்லாமா? நல்ல யோசனைடியா. அம்மா அப்பா எங்க 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நாங்க மாப்பிள்ளை தேடி போறோம். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சவனா தேடிக்கின்னு வாங்கம்மா, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்பாவோட மானத்தை காப்பாத்திருக்கோமா? வெற்றியோட வரோம். சரி, வெளியே போறேன். உங்க பிறன் கூட போய. நீ போ, அவங்க இனிமேல் தான் வருவாங்க, நான் போவேன். போ. வரதுக்கு முன்னாலே வந்துரு. பாய்.